நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். கடவுள் தன்னை வழி நடத்துகிற கடவுள் என்று சொல்லி காண்பித்து கொடுக்கின்றார். நான் பாதை தெரியாத ஒருவன், எந்த விதத்தில் எனக்கு ஒரு செழிமை என்று சொல்லி தேவனை தனக்கு வழிகாட்டியாய் அவர் காண்பித்து கொடுக்கின்றார். அந்த மரண இருளின் பள்ளத்தாக்குக்கு பிறகு ஒரு செழிப்பின் காலங்கள், ஒரு ஆசீர்வாதத்தின் காலங்கள், ஒரு பெரிய அற்புதத்தின் காலத்தை கர்த்தர் வைத்திருக்கின்றார். இது எங்கே நடக்க போது? நம்ம யாரெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்களோ, அல்லது நம்மை பிடிக்காதவங்க சிலர் இருக்கலாம், நம்மை பிடிக்காதவர்கள் மத்தியிலும் கூட ஆண்டு நம்மை கனப்படுத்துவேன் என்று சொல்லி இன்றைக்கு வாக்கு கொடுக்கின்றார். அந்த வசனத்தை முடிக்கும் பொழுது, அந்த அதிகாரத்தை முடிக்கும் பொழுது தாவீது சொல்லுகின்றார், நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும் என்று சொல்லி அந்த ஒரு நம்பிக்கையோடு கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் உடைய கோலும் தடியும் தான் என்ன தேற்றுது. இவ்விதமான தேவ வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கோலும் தடியுமா இருக்கும். இந்த கோலும் தடியை நம்மை தேற்றி இன்னும் கொஞ்ச காலத்தில் நன்மையும் கிருபையும் தொடர்கிற காலத்துக்குள்ளாய் உங்களை வழி நடத்த போகின்றது.